தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நாளை மற்றும் நாளை மறுநாள் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென தேர்தல் ஆணையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழகம் முழுவதும் 75,000 வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 7,35,191 விண்ணப்பங்களும், பெயர் நீக்க 9,505 விண்ணப்பங்களும் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஜனவரி 6ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது புயலாக வலுப்பெற வாய்ப்பு இல்லை என்றும், காற்றழுத்த தாழ்வுப் பகுதியால் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஜனவரி 2வது வாரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தரின் நினைவு சின்னங்கள் அடங்கிய பிரம்மாண்ட சர்வதேச கண்காட்சியை டெல்லியில் பிரதமர் மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். கடந்த ஓராண்டாக புத்தர் குறித்து டெல்லி தேசிய அருங்காட்சியகம், கொல்கத்தா அருங்காட்சியகம் மற்றும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் சேகரித்த நினைவு சின்னங்கள் கண்காட்சியில் இடம்பெற உள்ளன. புத்தரின் போதனைகள், சிந்தனை, கலை, கலாச்சாரம் ஆகியவைகள் கண்காட்சியில் கருப்பொருளாக அமைய உள்ளன. சென்னையில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் ஜனவரி 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 15 மண்டலங்களில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் 990 நியாய விலை கடைகளின் விற்பனையாளர்கள் ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 11 பேரை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களின் குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காரைக்காலை அடுத்த கீழகாசாக்குடி மேடு மீனவர்கள் 11 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். மீனவர்களையும் அவர்களின் படகையும் மீட்கவில்லை எனில் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அவர்களின் குடும்பத்தினர் வேதனையுடன் கூறியுள்ளனர். வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு இம்மாதம் 19ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெற உள்ளதாக திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாநகராட்சியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழியில் ரோஹித் என்ற 4 வயது சிறுவன் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக அரசின் அலட்சியமே காரணம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சிறுவனின் பெற்றோருக்கு இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், பாதாள சாக்கடை பணிகளை மேற்கொள்ளும் போது முழுமையான பாதுகாப்பு நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விசாரணை கைதி உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட மாதவரத்தை சேர்ந்த ஆரோக்கியராஜ் என்பவர் புழல் விசாரணை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ஆரோக்கியராஜிற்கு வலிப்பு மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் சிறை காவலர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஆரோக்கியராஜ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூரில் ஆட்டோவை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு லாரி இழுத்து சென்ற சம்பவம் பதைப்பதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹமீர்பூரில் வேகமாக சென்று கொண்டிருந்த லாரி முன்னால் சென்ற ஆட்டோ ஒன்றின் மீது மோதியது. இதில் லாரி சக்கரத்தில் சிக்கிக் கொண்ட ஆட்டோவை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் தரதரவென லாரி ஓட்டுநர் இழுத்து சென்றார். இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் அதில் பயணம் செய்த 2 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் லாரியை அங்கேயே விட்டுவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். களப்படனை சர்ச்சைக்கு மத்தியிலும் கடந்த ஆண்டில் திருப்பதி லட்டு பிரசாதம் விற்பனையில் சாதனை படைத்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் லட்டு விற்பனை 10% அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் பக்தர்களுக்கு 12 கோடியே 15 லட்சம் லட்டுகள் விற்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டில் இந்த எண்ணிக்கை 13 கோடியே 52 லட்சமாக உயர்ந்தது.
திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் பசு நெய்யின் தரம் குறித்த சர்ச்சை நிலவிய போதிலும் இந்த சாதனை நிகழ்ந்திருக்கிறது. திருப்பதி லட்டுக்கு கடந்த 2009ஆம் ஆண்டில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் குடியிருப்பில் புகுந்த வனக்கரடி அங்கு நின்று கொண்டிருந்த இளைஞர்களை துரத்திய சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. தெருவில் கரடி நிற்பதைக் கண்ட 2 இளைஞர்கள் உடனடியாக ஓட்டம் பிடித்தனர். ஆனாலும் அவர்களை வெகு தூரம் விரட்டிச் சென்றது. ஊருக்குள் உலாவரும் கரடியை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.